உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் லீக் போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்றின் கடைசி போட்டிகளில் குரூப் ஜே பிரிவில் இடம்பெற்ற அணிகள் மோதின. அதில் அல்ஜீரியா, ஆஸ்திரியா இடையிலான ஆட்டம் 3-3 என்ற கோல்கள் கணக்கில் டிரா ஆனது. மற்றொரு போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டனை வீழ்த்தியது. இதில் மாற்று வீரராக களமிறங்கிய நட்சத்திர வீரர் மெஸ்ஸி 80வது நிமிடத்தில் ஃப்ரீ கிக் வாய்ப்பில் அட்டகாசமாக கோல் அடித்தார். இதன் மூலம் தொடர்ந்து 7 போட்டிகளில் கோல் அடித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார். மேலும் அனைத்து குரூப் போட்டிகளிலும் கோல் அடித்த வீரர் என்ற வரிசையில் 4வது இடம் பிடித்தார். இதற்கு முன்னர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, டேவிட் வில்லா, பெர்னாண்டோ டாரஸ் ஆகிய வீரர்கள் இந்த சாதனையை படைத்திருந்தனர். இதனிடையே ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து 10 அணிகள் உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் நிலையில் 9 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரை அயர்லாந்து கைப்பற்றியது. அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரை விளையாடியது. முதல் போட்டியை அயர்லாந்து வென்ற நிலையில் பெல்ஃபாஸ்ட் மைதானத்தில் 2வது போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அயர்லாந்து சார்பில் ஹாரி டெக்டர் 47 பந்துகளில் 53 ரன்களை விளாசினார். பென் கிளிட்ஸ் 23 பந்துகளில் 37 ரன்களை எடுத்தார். இந்திய அணி சார்பில் பிரின்ஸ் யாதவ் 3 விக்கெட்டுகளை, ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் சிவம் துபே தலா 2 விக்கெட்டுகளையும், ஹர்ஷித் ராணா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கிய நிலையில் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் அடுத்தடுத்து டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினர். இதன் மூலம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அடுத்தடுத்து கோல்டன் டக் அவுட் ஆன தொடக்க வீரர்கள் என்ற மோசமான சாதனை படைத்தனர். இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க திலக் வர்மா சிறப்பாக ஆடி 55 ரன்களை விளாசினார். 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 153 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் அயர்லாந்து 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. அயோத்தி ராமர் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிதியில் கையாடல் செய்ததாக கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தொகையில் சுமார் 7 கோடி ரூபாய் அளவுக்கு ரொக்கம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஆபரணங்களும் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைத்து மாநில அரசு உத்தரவிட்டது. விசாரணையின் அடிப்படையில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை பொதுச் செயலாளராக இருந்த சம்பத் ராயின் வாகன ஓட்டுநர் டின்னு யாதவ், அறக்கட்டளை ஊழியர் அனுகல்ப் மிஸ்ரா, அவரது மைத்துனர் லவ்குஷ் மிஸ்ரா, டின்னுவின் மருமகன் மனிஷ் யாதவ் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் காணிக்கை என்னும் பணி முழுவதையும் நிர்வகித்த டின்னு யாதவ் மீது முக்கிய குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அயோத்தியைச் சேர்ந்த தேநீர் வியாபாரியின் மகனான டின்னு யாதவ் உள்ளூரில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்த நிலையில் ராமர் கோயில் இயக்கத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பில் இணைந்துள்ளார். அதன் பிறகு மத்திய அரசால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் பொதுச் செயலாளராக இருந்த சம்பத் ராயின் நம்பிக்கையை பெற்று அவரது தனிப்பட்ட ஓட்டுநராக மாறினார். அதிகாரப்பூர்வமான நிர்வாக பின்னணி எதுவும் இல்லாத போதிலும் கோயில் வளாகத்திற்குள் செல்வாக்கு மிக்க நபராக டின்னு யாதவ் வலம் வந்துள்ளார். கோயிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கைகளை கொண்டு செல்லும் பணிகளை மேற்பார்வையிட்டு வந்ததுடன் நன்கொடை பெட்டிகளின் சாவிகளையும் தன் வசம் வைத்துக் கொண்டு கோயில் நிதியை கையாடல் செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டின்னு யாதவ், அனுகல்ப் மிஸ்ரா உள்ளிட்ட ராமர் கோவிலில் கையாடல் செய்த பணத்தின் மூலம் அயோத்தியை சுற்றி ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. குறிப்பாக டின்னு யாதவ் 50 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை குவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள டின்னு யாதவ் தான் ஆட்டோ ஓட்டி சம்பாதித்த பணத்தின் மூலம் 2008இல் சொத்துக்களை வாங்கியதாகவும் ராமர் கோவிலில் நன்கொடைகளை எண்ணுவதிலோ அல்லது கையாளுவதிலோ தனக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உண்மை எதுவென்பதை கடவுள் ராமர் தீர்மானிப்பார் என்றும்
டின்னு யாதவ் தெரிவித்துள்ளார். கைதான டின்னு யாதவ் உட்பட 8 பேர் மீதும் குற்றச்சதி, திருட்டு, நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களது வீடுகளில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டின்னு யாதவின் மனைவி காவல்துறையினர் வருவதற்கு முன்பே வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றது தெரிய வந்தது. மற்றொரு குற்றவாளியான மனிஷ் யாதவின் இல்லமும் பூட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த சோதனையின் போது சுமார் 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்வது காலை விரைவு செய்திகள். திருமயம் அருகே பூமீஸ்வர சுவாமி கோயிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ 5 தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கானப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பூமீஸ்வர சுவாமி கோயில் திருவிழாவில் விநாயகர் தேரை தொடர்ந்து முருகன், பூமீஸ்வர சுவாமி, பிரம்ம வித்யாம்பாள், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளிய தேர்களை பக்தர்கள் இழுத்துச் சென்றனர். இதில் பிரம்ம வித்யாம்பாள் தேரை பெண் பக்தர்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். மொஹரம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பயணிகளால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குவிந்ததால் எதிர்திசை வழித்தடமும் சென்னைக்கு செல்லும் வாகனங்களுக்கு திருப்பப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் சுங்கச்சாவடி நிர்வாகம் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர். தஞ்சையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. திருமலை சமுத்திரம், திருக்கானூர்பட்டி, வல்லம், பூதலூர், ஐயம்பேட்டை, கபிஸ்தலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் ரெயின்கோட் அணிந்தபடியும் நனைந்தபடியும் கிரிவலம் சென்றனர். விடுமுறை தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனை தரிசித்தனர். திடீரென மழை பெய்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. மூர்த்திநாயக்கன்பட்டியில் சீனி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் திடீரென பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தொய்வு ஏற்பட்டது. விடுமுறை நாள் என்பதால் பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படாத நிலையில் அவற்றை புதுப்பித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், பள்ளிக் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து கூட்டுறவு சங்கங்கள் வரைக்கும் அனைத்து துறைகளிலும் மீண்டும் வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும். எனக்கு 20 வருஷம் பெரிய அளவில் அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு வரல. ஸோ இப்பெல்லாம் அதை புதுப்பிக்க வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியதால் திமுகவினர் மகிழ்ச்சியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்ட அவர் திமுக குறித்து தேவையற்ற விமர்சனங்களை மதிமுகவினர் முன்வைத்து வருவதாகவும் கூறியுள்ளார். மதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறோம், போயிட்டு விஜய் படத்தை பார்த்துட்டு விசிலடிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வைபாகுங்க. அந்த படத்தில் வர்ற பாட்டை கேட்டு அந்த தொண்டர்கள் ஆகிற வைப் மாதிரி உயர்கல்வித்துறை காங்கிரஸ் விஸ்வநாதன் டான்ஸ் ஆன மாதிரி முடிஞ்சால் டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியாக இருங்க. தேவையில்லாமல் திமுக மேலே விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஆட்டோ மோதியது